ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஆர்ஆர் அன்லாக் யுவர் மைண்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஒரு ஆழமான விஷயத்தை ஆராயப் போகிறோம். அது என்னவென்றால், பிரபஞ்சம் என்றால் என்ன? இது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு தோன்றுகிறது மற்றும் நம்முடைய எண்ணங்களை கற்பனைகளையும் எவ்வாறு மாற்றுகின்றன? அதற்கான பதில்களை இன்று நாம் காண்போம். முதலில் பிரபஞ்சம் என்றால் என்ன பார்ப்போம். பிரபஞ்சம் என்பது சற்று நமக்கு குழப்பமாக தோன்றலாம், ஆனால் அதை மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். இயற்கை விஞ்ஞானத்தின் பார்வையில் விண்வெளி என்பது எல்லா பொருட்களையும், ஆற்றல்களையும், கிரகங்களையும், நட்சத்திரங்களையும் சேர்த்து கொண்டது தான் ஒரு பெரிய பிரபஞ்சம் என்று அழைக்கப்படுகிறது. இது முடிவடைகிறது கிடையாது, தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கும். கடவுளின் பார்வையில் விண்வெளி என்பது சக்தியின் ஒரு களம். நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் அதோடு இணைந்திருக்கும். இது உயிருள்ள ஒரு சக்தியாய் கருதப்படுகிறது. அது நமக்கு வழிகாட்டியாகவும் அமைகிறது. டாபிக் 2. பிரபஞ்சத்தின் சக்தி என்றால் என்ன? பிரபஞ்சம் என்பது வெறும் பொருட்களின் கூட்டு மட்டுமல்ல, அது ஒரு அறிவும் ஆற்றலும் கொண்டது. இது நாம் நினைக்கும் விதத்தில் செயல்படுகின்றன. நம்முடைய எண்ணங்கள், நம்பிக்கைகள் மற்றும் உணர்ச்சிகள் ஒரு அதிர்வை உருவாக்குகின்றன. இதை பிரபஞ்சம் புரிந்து கொள்கின்றன. விஞ்ஞான ரீதியாக கூறுவோம் எனில் இது குவாண்டா புலம் என அழைக்கப்படுகின்றன. டாபிக் 3. பிரபஞ்சத்துடன் நாம் பேசுவது எப்படி? பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்வது மிகவும் எளியது, ஆனால் அதற்கு 3 முக்கிய படிகள் உள்ளன. நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக கூறுங்கள். நீங்கள் விரும்புவது வெற்றியா, இல்லை பணமா, அல்லது உறவா, அல்லது அமைதியா? எதை விரும்பினாலும் அதை தெளிவாக பிரபஞ்சத்திடம் தெரிவியுங்கள். உங்கள் நம்பிக்கை முக்கியம். நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் நடக்கும் என்பதை முழுமையாக நம்புங்கள். சந்தேகங்களை நீக்குங்கள். நன்றியுடன் வாழுங்கள். நீங்கள் விரும்பும் விஷயங்கள் நடந்துவிட்டது போல நன்றி கூறுங்கள். இதனால் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு சக்தியை ஊட்டுகிறீர்கள். பாயிண்ட் 4. பிரபஞ்சத்துடன் இணைவதால் வரும் நன்மைகள். பிரபஞ்ச சக்தியுடன் இணைவதால் உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறும். உங்கள் மனம் அமைதியாகும். உங்கள் கனவு நனவாகும். உங்கள் வாழ்க்கையில் ஆற்றும் வாய்ப்புகள் பெருகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களிடம் வந்து சேரும். டாபிக் 5. பிரபஞ்சம் நமக்கு எப்படி பதில் அளிக்கின்றன? பிரபஞ்சம் நாம் கேட்கும் பல கேள்விகளுக்கு பதில் அளிக்கின்றன. எண்கள் வழியாய் பதில் அளிக்கின்றன. நட்சத்திரங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்கள் மூலம் பதில் அளிக்கின்றன. வேலைகள் மற்றும் உறவுகள் அல்லது ஒரு புதிய தொடக்கம் மூலம் உங்களுக்கு பதில் அளிக்கின்றன. டாபிக் 6. பிரபஞ்சத்தின் அற்புத நன்மைகள். பிரபஞ்சம் எப்படி வேலை செய்கிறது என்பதை அறிவியலால் மட்டுமல்ல, கடவுளின் ஞானமும் எடுத்து சொல்லுகிறது. பல மக்கள் இதை பயன்படுத்தி வாழ்க்கையும் மாற்றி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு, ஒருவர் பண வசதி பெற வேண்டும் என்று நினைக்கிறார். பிரபஞ்சம் அவருக்கு வழிகாட்டுகிறது. மற்றொருவர் மன அமைதி விரும்புகிறார். அவருக்கு அதையே அளிக்கிறது. இதில் முக்கியமானவை என்னவென்றால், நீங்கள் நினைக்கும் எண்ணங்களும் எடுக்கும் முடிவுகளும் ஒன்றாக இருக்க வேண்டும். பாயிண்ட் 7. நம்முடைய ஆசையை எப்படி பிரபஞ்சத்திடம் கேட்பது? முதலில் உங்கள் ஆசையை தெளிவாக எழுதி கொள்ளவும். அதை மனதில் பதிய வைக்கவும். அதை ஏற்க உங்களை முழுமையாக மாற்றுங்கள். நன்றி சொல்லுங்கள். கிட்டத்தட்ட அது உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று நம்புங்கள். நன்றி என்பது பிரபஞ்சத்தை இயக்கும் மிகப்பெரிய ஆயுதம். சின்ன சின்ன அறிகுறிகள் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். சில சமயங்களில் நேர்த்தியாக முன்னேறுவார்கள். இந்த அறிகுறிகளை கவனியுங்கள். அது உங்கள் வாழ்வில் ஒரு வழிகாட்டியாக அமையும். நண்பர்களே, பிரபஞ்சம் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வல்லமையாய் செயல்படுகிறது. உங்கள் எண்ணங்கள், ஆசைகள் மற்றும் முயற்சிகள் அனைத்தையும் ஒன்றுபடுத்துங்கள்.
அதனால் நீங்கள் வேண்டியதை பெறலாம். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அநேக டாபிக்கில் நாங்கள் பேச இருக்கிறோம். ஆர்ஆர் அன்லாக் யுவர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. நாம் மீண்டும் சந்திப்போம்.